அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையினை நம்முடைய சமூகத்திலே மக்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக பேசப்படுகிற ஒரு வழக்கு சொல்லிலிருந்து ஆரம்பிக்கலாம். என்ன அந்த வழக்கு சொல்? வாழ்க்கையில் உருப்படியாக எதையும் செய்யாதவர்கள் என்று சில பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய எந்த குறிக்கோளும் இருக்காது. குடும்பம், மனைவி, மக்கள், தொழில் எதை பற்றியும் எந்த அக்கறையும் இருக்காது. அவர்களை குறித்து வாழ்ந்து அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகிற ஒரு வழக்கு சொல். என்ன வழக்கு சொல்? என்ன இவன் இப்படி நடக்கிறான், துனியாவும் இல்லை தீனும் இல்லை, இப்படி ஒரு வழக்கு சொல். என்ன லைஃப் அவனுடைய லைஃப்? துனியாவும் இல்லை தீனும் இல்லை. ஒன்று உலகத்தையாவது அவன் அடைந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் காசு பணம் சம்பாதிச்சு நல்லபடியாக அவனும் வாழ்ந்து அவன் குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்கணும். தீன் இல்லாட்டி பரவாயில்லை, இது தப்பு, ஆனாலும் இப்படி சொல்லுவாங்க. அல்லது சம்பாத்தியம்னு எது இல்லாவிட்டாலும் கொஞ்சம் தொழுக நோன்புனாவது இருக்கலாம், இல்லை, அதுவும் இல்லை. எனவே இப்படிப்பட்டவர்களை குறித்துத்தான் தீனும் இல்லை துனியாவும் இல்லை என்கிற ஒரு வழக்கு சொல் அனுபவ ரீதியாக முதிர்ந்தவரிடமிருந்து சொல்லப்படுவது உண்டு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தீனு வேற துனியா வேறங்கிறது இல்லை. அந்த மாதிரி நபர்களுக்கு வேண்டுமானால் அது பொருந்தலாம் அந்த வழக்கு சொல். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சொல் சரியில்லை. ஒரு மனுஷன்ட்ட தீனும் இருக்கணும் துனியாவும் இருக்கணும். தீனை விட்டுட்டு துனியாவும் இல்லை, துனியாவை விட்டு தீனும் இல்லை. இரண்டையும் ஒரே மாதிரியாகத்தான் ஒரு மோமின் கையாள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை குறித்து குறிப்பிட்ட வசனம்தான் நான் ஆரம்பமாக ஓதி காண்பித்த வசனம். திருக்குரான் ஷரீஃபில் சூரத்துல் பக்ரா என்கிற 2வது அத்தியாயத்தில் 200, 201, 202 ஆகிய 3 வசனங்கள். ஒரு உண்மையான மோமினுடைய பிரார்த்தனை கூட துனியா மறுமை இந்த ரெண்டினுடைய வெற்றிக்காகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ஆள் பிரார்த்தனை துவா செய்கிற பொழுது வெறுமனே துனியாவுடைய நன்மைக்காக வேண்டியும் துனியாவுடைய வெற்றிக்காக வேண்டியும் மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி அவர் பிரார்த்தனை செய்கிற பொழுது துனியா எப்படி இருந்தாலும் போட்டு நமக்கு மறுமையில் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு மறுமையை குறித்து மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. ரெண்டுக்காக வேண்டியும் ரெண்டினுடைய வெற்றிக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபமினன் நாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா. மனிதர்களிலே அல்லாஹுவை பல வகையிலே நினைவு கூறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சிலர்
எங்கள் இறைவனே, உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு, நல்ல வாழ்க்கையை தந்துவிடு என்று கேட்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னவென்று? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, துனியாவிலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடு என்று கேட்கிறார்கள். ஒரு கால் அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு சோதனை என்கிற முறையில் அல்லாஹ் அவர்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி கொடுக்கலாம். ஆனால் வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை. இப்போ இங்கே கிடைச்சாலும் அங்கே கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான், வமின்ஹும் மையக்கூல், மனிதர்களிலே இப்படியும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள். என்னவென்று? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை அருள்வாயாக, நல்ல வாழ்க்கையை தந்தருள்வாயாக. அதே மாதிரி வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தருள்வாயாக. வகினா அதாபன்னார், மறுமையினுடைய அந்த நரகத்தினுடைய தண்டனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. அப்போ இவங்க துனியாவிலும் நன்மையான வாழ்க்கையை கேட்கிறார்கள், மறுமையிலும் நன்மையை கேட்கிறார்கள், குறிப்பாக நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பையும் கேட்கிறார்கள். இப்படி பிரார்த்தனை செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இவங்களைத்தான் அல்லாஹ் அப்ரிஷியேட் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? உலாயிகலஹும் நசீபும் மிம்மா கசபு, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்ததற்கு ஏற்ப அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, நற்பேறு வழங்கப்படுகிறது. நசீபு, துனியாவிலையும் அவர்களுக்குரிய நற்பேறு நசீபு கிடைக்கும், அவங்க கேட்ட மாதிரி மறுமையிலும் அவர்களுக்குரிய நசீபு கிடைக்கும் என்று சொல்லி வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் மிக விரைவாக கணக்கு கேட்பவன் என்று அந்த வசனம் முடியுது. அப்போ மறுமையை மறந்த துனியாவினுடைய உழைப்பும் சரி, காசு பணம் சேர்க்கிறதும் சரி, அது மறுமையில் வெற்றியை தந்து விடாது. அப்படிப்பட்டவனுடைய பிரார்த்தனையை உதாரணம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மக்களினுடைய வழக்கு சொல் தீனும் இல்லை துனியாவும் இல்லை என்கிற மாதிரி சொல்வது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொருந்தாது. அது ரெண்டிலையும் பாதகமானது. இஸ்லாம் என்பது துனியாவிலையும் இருக்குது, ஆகிரத்திலையும் இருக்குது. இதை நாம் நம்முடைய சம்பாத்திய முறைகள் இருக்காது இல்லையா, சம்பாதிப்பதற்கு செல்வம் சேர்ப்பதற்கான வழிமுறை, அதை வச்சு தான் இந்த வார ஜும்மாவில் சில கருப்பொருள்களை நாம் சிந்திச்சு பார்க்க இருக்கிறோம். துனியாவும் வேணும், ஆகிரமும் வேணும். ஒரேடியாக துனியாவை அனுபவிப்பது என்கிற அவசரத்தில் ஆகிரத்தை மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஆன்மீகம் என்கிற பேரில் ஆகிரத்துக்காக வேண்டி மட்டுமே பாடுபட்டுட்டு துனியாவினுடைய பொருளாதார விஷயத்தில் கோட்டை விட்டுறவும் கூடாது. மறுமை வேண்டும். இந்த உலகத்தை அனுபவிக்கிற அவசரத்தில் மறுமையை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க? தலை களைந்து புழுதி படர்ந்த நிலையிலே ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இடையில ரெண்டு கையையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று பிரார்த்தனை செய்கிறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயனாளியை சொல்கிறார். பயனாளினா பயணம் செய்யக்கூடியவர், கன்சியூமர் இல்லை, பயணம் செய்யக்கூடிய ஒருவரை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க? நீண்ட தூரம் பயணம் செய்கிறான், தலை களைஞ்சு போயிருக்கு, அவன் மேலே பூரா புழுதி படிந்திருக்கிறது என்று சொல்லி பயணத்தின் இடையிலே பிரார்த்தனை செய்வதையும் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்ட்ட கையேந்திரார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பயணம் என்பதும் பயணி என்பவரும் ரோட்டில் பயணம் செய்கிற ஆள் இல்லை, ரோட்டு பயணத்தை பற்றி சொல்லலை, வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்லுகிறார். ஒரு மனுஷன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய செல்வத்தையோ இன்பத்தையோ அனுபவிக்கிற அவசரத்தில் உலகத்தினுடைய புழுதி படுகிறது. அதை வாரி குவிக்கிற அவசரத்தில் தலையெல்லாம் களைஞ்சு போகுது. சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த வெறியிலே தன்னை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. சுருக்கமாக இப்படி புரிந்து கொண்டு அடுத்த செய்தியை பாருங்கள். அவன் பிரார்த்தனை செய்கிறான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறான். ஆனால் அதே நேரத்தில் அவன் சாப்பிடுகிற உணவு ஹராமான வழியிலே வந்திருக்கிறது.
அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான வழியிலே இருக்கிறது, அவன் ஹராமிலேயே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்டவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ மறுமைக்காக வேண்டி ஒருவன் பிரார்த்தனை செய்தாலும் அவனுடைய வருமானமும் அதை செலவழிக்கிற விதமும் ஹலாலான வழியில் இருந்தால் மட்டுமே அதுவும் சாத்தியம். மறுமை வெற்றி என்பது இந்த துனியாவில் சம்பாதிக்கிற விஷயத்தில் அசட்டையாக இருந்து விட்டால், அசட்டையாக இருந்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை எல்லாம் கடைபிடிக்காமல் வருமானத்தை செல்வத்தை வாரி குவித்தால் அதற்கு பிறகு கேட்கப்படுகிற பிரார்த்தனையோ செய்யப்படுகிற வழிபாடுகளுக்கோ மறுமையில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் இந்த ஹதீஸு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இது முக்கியமான விஷயம். இப்போ நாம் யோசித்து பார்க்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆள் காலையில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி தொழிலுக்காக செல்கிறார், சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பிறகு களைப்படைந்த நிலையிலே வீடு திரும்புகிறார் என்று சொன்னால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே வீடு திரும்புகிறார். அந்த வருமானம், அந்த தொழில் ஹலாலான வழியிலே இருந்தால். தன்னையும் தன் குடும்பத்தினரையும் பாதுகாக்கணும், பட்டினி போற்றக்கூடாது, அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு மோமினுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாவும் ரசூலும் சொன்ன அந்த கட்டளையை ஏற்று தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக, பாதுகாக்கிறதுக்காக அவர் ஹலாலான வழியில் உழைக்க செல்கிற பொழுது அந்த உழைப்பு வெறும் வருமானத்தை தேடுவதல்ல, அது ஒரு சம்பாத்தியம் மட்டுமல்ல, அதுவும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு வழிபாடு. அப்போ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்புகிறார். இப்போ நம்ம என்ன யோசிப்போம்? பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு எங்கே போனோம்? பள்ளிவாசலுக்கு போனோம். பள்ளியில் போய் அல்லாஹ்ட்ட ரெண்டு கையையும் ஏந்தி பாவ மன்னிப்பு பிரார்த்தனை, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்யணும். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான இடம் என்று பொதுவாக நம்ம மனசில் ஃபார்மாக இருக்கக்கூடிய விஷயம் பள்ளிவாசல். ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? பள்ளிவாசலில் மட்டும் இல்லை இங்கே பாவங்கள் மன்னிக்கப்படுறது. ஒரு மனுஷன் ஹலாலான வழியில் சம்பாதிக்க போனால் மாலை வரை கஷ்டப்படுகிறார், பிறகு மாலையிலே வீடு திரும்புகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையை வீடு திரும்புகிறார். அப்போ இஸ்லாம் என்பது வழிபாட்டையும் வியாபாரம் தொழிலையும் வேறுபடுத்தி பார்க்கல. இங்கேயும் நன்மை இருக்கிறது, அதிலேயும் நன்மை இருக்கிறது. நாம தான் என்ன செய்கிறோம்? இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஆன்மீகம்ங்கிறது வேற, துனியாங்கிறது வேற. சம்பாத்தியத்தில் தீனும் இல்லை, ஒன்றும் இல்லை, குரானும் இல்லை, ஹதீஸும் இல்லை, ஹலாலும் இல்லை, ஹராமும் இல்லை. அது என் சொந்த விருப்பம். அது துனியாவில் எப்படி வழிமுறைகள் இருக்கோ அது மாதிரி சம்பாதிச்சுக்கலாம். தொழுகை நோன்பு மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் ஆயத்து ஹதீஸு பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த தொழுகை நோன்பு மாதிரியான வழிபாடுகளுக்கு ஹதீஸுகள் பார்க்கப்பட்ட அளவுக்கு யாரும் வருமான விஷயத்தில் ஹதீஸால பார்க்கறது இல்லை. அதில் ஏராளமான ஆயத்துகள் இருக்கிறது, ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. வருமானத்தை சேர்ப்பது, வியாபாரம் செய்வது, தொழில் செய்வதை பற்றி நம்ம ரெண்டையும் தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். இப்போ நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து யோசித்து பார்க்கணும். நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றோம், இபாதத்துக்காக வேண்டி வருகிறோம், அல்லது அது மாதிரியான ஒரு ஆன்மீக தேடலை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வர்றோம், அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம். இப்படி பள்ளிவாசலுக்குள்ள வர்றதுக்கு நமக்கு 1008 நோக்கங்கள் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. ஆனால் பாருங்க, பள்ளிவாசலுக்குள் நுழைகிற பொழுது நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை வெளியே விட்டு விட்டு பள்ளிக்குள்ளே நுழையணும். வெளியே போகும்போது பள்ளியிலிருந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும். இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், வெளியிலிருந்து பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது சில விஷயங்களை விட்டுட்டு வர்றது உண்டு. வண்டியை வெளியே தான் விட்டுட்டு வர்றோம், செருப்பை வெளியே தான் விட்டுட்டு வர்றோம். யாரும் பள்ளிவாசலுக்குள்ளே செருப்பொன்னும் கொண்டு வர்றதில்லை. ஆமாம், வெளியில் விட்டுட்டு வர்றோம். சரி, வெளியே போகும்போது என்னத்தை தூக்கிட்டு போகிறது? பள்ளிவாசல் வந்து எதையாவது தூக்கிட்டு போக முடியுமோ? போக முடியாது, ஹராமு.
அது நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையிலேயே பள்ளிக்குள் வருகிற பொழுது நாம் சில விஷயங்களை விட்டு விட்டு வர வேண்டும். பள்ளியை விட்டு வெளியே போகிற பொழுது சில விஷயங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதை பற்றி திருக்குரான் ஷரீஃபில் சூரத்துல் ஜும்மாவில் 62வது அத்தியாயத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகையில் பெரும்பாலும் கேட்கக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இதான் ஊதியலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மாத்தி ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள், இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், கொடுக்கல் வாங்கலை நிறுத்தி விடுங்கள், நிறுத்திட்டு பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் நாம் கடையைத்தான் பூட்டிட்டு வர்றோம், வியாபார ஸ்தலத்தை பூட்டி விட்டு வருகிறோம். ஆனால் வியாபார சிந்தனைகளை மூளைக்குள் அடக்கி கொண்டுதான், இதயத்தில் தேக்கி கொண்டுதான் பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம். நாம் வெளியே வரும் பொழுது அந்த வியாபார தொழில் சிந்தனைகளையும் வெளியே விட்டுட்டு வரணும். செருப்பை கட்டிட்டு வர்ற மாதிரி நம்முடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய உலகியல் ரீதியான தொடர்புகள், கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றையும் வெளியே விட்டுட்டு வரணும். அப்படி வந்தால் தான் இங்கிருந்து அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து எதையாவது வாங்கிட்டு போக முடியும். நம்முடைய மனசுக்குள்ள நம்ம மனசு பூரா துனியாவை நிரப்பி கொண்டு வந்தால் அதுதான் அடைஞ்சு கிடக்குது. பிறகு அல்லாஹ்விடம் இருந்து எதனை நாம் எடுத்துட்டு போறது? அதனால தான் பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது உள்ளே பார்க்கிறோம், அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, இறைவா உன்னுடைய அருள்களின் வாசல்களை எனக்கு திறந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டுதான் வெளியே வருகிறோம், பள்ளிவாசலுக்குள்ள வருகிறோம். அப்போ உள்ள வருகிற பொழுது இறை அருள் ரஹமத்து நமக்கு நிறைய கிடைக்க போகிறது. அதை வாரிக்கொண்டு போக வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வியாபார சிந்தனைகள், உலகியல் நடவடிக்கைகள் அத்துணையையும் செருப்பை கட்டிட்டு வர்ற மாதிரி அந்த சிந்தனைகளையும் வெளியே கழட்டி விட்டு வர வேண்டும். உள்ளிருந்து வெளியே போகும் பொழுது ரஹ்மத் என்கிற இறையருளை வாரி செல்ல வேண்டும். ரெண்டுக்கும் சமமான இடம் இருக்கிறது என்று நாம் அதில் பார்க்கிறோம். இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், பள்ளிவாசலுக்கு போய் இபாதத்துகளை நிறைவேற்றிவிட்டு வீடு திரும்பக்கூடிய ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுற மாதிரி ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்திலே ஈடுபட்டு களைப்படைந்த நிலைமையிலே வீடு திரும்புகிற சமயத்திலே அவருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ பள்ளிவாசல் வேற இல்லை, வியாபார ஸ்தலம் வேற இல்லை. இங்கே செய்யப்படுவதும் இபாதத்து, ஹலாலான வழியில் சம்பாதிக்கிற வியாபாரத்தலமும் இபாதத்தினுடைய இடம். இப்படியும் நாம் புரிஞ்சுக்க முடியும். ஏகப்பட்ட செய்திகள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு விரிந்த பரந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தால் ஒரு முஸ்லிமினுடைய வருமான வழி உள்பட எல்லாமே, முழு வாழ்க்கையுமே இபாதத்தாக, வணக்கமாக, வழிபாடாக மாறிடும். அது பள்ளியில் வாசலில் இருந்தாலும் சரி, அல்லது அவர் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே இருந்தாலும் சரி, தொழில் தளங்களிலே இருந்தாலும் சரி, அவர் இபாதத்துடைய கூலியை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் ஒரு முஸ்லிமினுடைய தொழில், வியாபாரம், உழைப்பு ஹலாலாக அமைகிற சமயத்தில் அது எல்லாமே இபாதத்தாக மாறிடுது. உழைக்காம அல்லாஹ்வுடைய அருள் மீது தவக்குள் வச்சுட்டு நாங்கள் தவக்குள் வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வாசலிலேயே முடங்கி கிடந்த சிலரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்குறாங்க. வெளியவே போகிறதில்லை. நாம் நம்ம வழக்கில் சொல்லுமா இல்லையா, பள்ளியே அடுகளையும் படுகளையுமா கிடக்கிறான்னு. சில பேரை அவன் துனியாவை விட்டு மறந்துருப்பான். ஆன்மீகம்ங்கிற பேரில் துனியாவை மறந்துடுறது உண்டு. குடும்பமும் இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் பள்ளி பள்ளி. இப்படியும் சில பேர்கள் இருக்கிறாங்க. நம்ம வழக்கில் சொல்கிற மாதிரி வச்சா குடுமி எடுத்தா மொட்டை. ஆன்மீகன்னு போனால் பள்ளிவாசலே கதின்னு கிடக்கிறது, துனியான்னு போனாக்கா அல்லாஹ்வையே மறந்துடுறது. இப்படித்தானே பொதுவாக மோமின்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் இந்த மாதிரி கொஞ்சம் பேரை பார்க்குறாங்க. வெளியவே போகிறதில்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்திருக்கிறோம், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இபாதத்திலேயே மூழ்கி இருந்த சில பேர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த பொழுது அவர்களை நோக்கி தன்னுடைய சாட்டையை தூக்கி உயர்த்தியவாறு சொன்னார்கள், உழைக்காமலும் வருமானத்தை தேடி வெளியேறி செல்லாமலும் உங்களிலே யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி விரட்டி விட்டாங்க பள்ளிவாசலை விட்டு.
அதோட என்ன சொல்லி விளக்குனாங்க தெரியுமா, துரத்துனாங்க தெரியுமா? அல்லாஹ்வே எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக, வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது. ஏன் தெரியுமா? வானம் என்பது தங்கத்தையும் வெள்ளியையும் மழையாக பொழிய போறதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, எனக்கு வாழ்வாதாரத்தை கூட ரிசுக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து கேட்டிருந்தாக்கா பெய்கிற மழை என்ன தங்கமும் வெள்ளியுமா பெய்யும்? எவ்வளவு அருமையான யதார்த்தமான பிராக்டிக்கலான வார்த்தை பாருங்க. அப்ப இஸ்லாம் என்பது பிராக்டிக்கலை விட்டு அப்பாற்பட்டதல்ல, யதார்த்தத்தை விட்டு விலகியது இல்லை. ஆன்மீகங்கிற பேர்ல, திக்ரு ஃபிக்ருங்கிற பேர்ல, இபாதத்துங்கிற பேர்ல துனியாவை மறந்து ஈடுபடணும் என்று அவசியம் இல்லை. துனியாவும் வேணும், அதுக்கு வெளியே உழைக்கத்தான் போகணும். அதற்காக வேண்டி உழைப்பு உழைப்பு என்று சொல்லி அல்லாஹ்வையும் மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, தொடர்ந்து பல நாட்களாக மஸ்ஜித் நபவியிலே தங்கி இருந்த ஒரு நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலே கதி என்று கிடக்கிறாரே, இவருடைய உலக விவகாரங்களை யார் பார்த்துக்குவாங்க? வயிறுன்னு ஒன்று இருக்கே, இவருக்கும் குடும்பம்னு ஏதாவது இருக்குமா இல்லையா? அப்ப இவருடைய துனியா காரியங்களை யார் பார்க்கிற, எப்ப பார்த்தாலும் பள்ளியிலேயே கிடக்கிறாரு என்று கேட்ட பொழுது சில நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், ஒரு பிரதர் இருக்கிறார், அவரு உழைச்சி சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தினரையும் இவருடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிறாருன்னு. எப்படி பாருங்க, இவர் பள்ளியிலேயே இருப்பாராம், இவர் கூட பிறப்பு சம்பாதிச்சு அவர் குடும்பத்தையும் பார்த்து இவர் குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாராம். இந்த மாதிரி சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிச்சயமாக பள்ளியிலே இருக்கக்கூடிய இந்த மனிதரை விட தனக்காகவும் உழைத்து இவருக்காக உழைக்கக்கூடிய இவருடைய சகோதரர் தான் சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவர். அப்ப ஆன்மீகம்ங்கிற பேர்லையோ பக்திங்கிற பேர்லையோ உலகத்தை மறந்து பள்ளியிலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று தெரிய வருகிறது. இன்னொரு தடவை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆன்மா, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களிலே ஒருவர் தன்னுடைய கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு சேகரித்து தொழில் செய்து வருவது ஒரு மனுஷன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவனிடத்திலே கை நீட்டி யாசகம் கேட்பதை விட சிறந்தது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்திலையும் அடுத்தவரிடத்திலே கையேந்தி திரிவதை விட அவனவன் உழைச்சி சம்பாதிக்கிறது சிறந்தது என்று சொல்ல வருகிறார்கள். கயிறு எடுத்துட்டு விறகு சேகரித்தாவது அவர் என்ன செய்யட்டும், வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய வருமானம் ஹராமான வழியிலே, ஹராமுடைய தொடர்பிலே இருந்திடக்கூடாது. வட்டியாக இருக்கலாம், கலப்படமாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு வகையிலான மோசடியாக இருக்கலாம், ஏமாற்றுதல் கலந்த வியாபாரமாக இருக்கலாம், பொய் கலந்த வியாபாரமாக இருக்கலாம், அந்த வியாபாரத்திலே கொள்ளை கலந்திருக்கலாம், லாபம் அதிகமாக ஈட்டுவதன் மூலமாக கொள்ளை லாபம் அல்லது பதுக்கலாக இருப்பது, இது எல்லாமே இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய விஷயம். எத்தனை முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறாங்க? என் வீட்டுக்கு வரக்கூடிய 10 ரூபாயாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு திருப்தியான வழியில் தான் வர வேண்டும். அவன் விரும்பாத வழியில், அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வழியில் என் வீட்டிற்குள் ஒரு வருமானம் வந்துவிடக் கூடாது என்பதிலே எத்தனை முஸ்லிம்கள் கவனமாக இருக்கிறார்கள்? அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, இது என் சொந்த விவகாரம், நான் பார்க்குற பிஸ்னஸ், இதில் நான் எப்படி வேணால் நடந்துக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய துனியா போகிற போக்கில் தான் நானும் போயாகணும், அப்போ தான் பிழைக்க முடியும். அதுதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ் ரசூல் சொல்கிற மாதிரியெல்லாம் பார்க்கலாம், அது பள்ளியிலையும் தொழுகையிலையும் பார்த்துக்கலாம், வியாபாரத்தில் நம்ம இஷ்டப்படி நடந்துக்கலாம். அதுதானே அந்த கருத்து தானே அவங்களை இப்படியெல்லாம் நடக்க வைக்குது. அது சம்பந்தமாக அலட்சியமாக இருக்கிறது. வட்டியை பற்றியோ பொய்யை பற்றியோ கலப்படத்தை பற்றியோ பதுக்கலை பற்றியோ கொள்ளை லாபத்தை பற்றியோ கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணமே என்ன? இது வேற அது வேற, துனியா வேற ஆகிரத்து வேற. இதனுடைய இந்த கருத்துடைய விளைவுதான் அது. அப்போ உழைப்பிலையும் வருமானத்திலையும் ஹலால் ஹராம் அளவுகோலை பேணாத வியாபாரிகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா.
வியாபாரிகள் மறுமை நாளிலே குற்றவாளிகளாகவே எழுப்பப்படுவார்கள். வியாபாரிகள் மறுமை நாளில் குற்றவாளிகளாகவே எழுப்பப்படுவார்கள். இல்லா மனித்தகா வ பர்ர வ சதக்க, எவர் இறைவனை அஞ்சி வியாபாரம் செய்தாரோ, எவர் நன்மையான முறையில் வியாபாரம் செய்தாரோ, எவர் உண்மை பேசி வியாபாரம் செய்தாரோ அவரை தவிர. அப்ப இந்த 3 அளவுகோல் இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வியாபாரிக்குரிய அளவுகோல், அவர் இறைவனை அஞ்சி வியாபாரம் செய்யணும். அப்படின்னா அதில் வட்டி இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவற்றை விட்டு விலகி இருக்கணும். நன்மையான வியாபாரம், அது என்ன நன்மையான வியாபாரம்? மக்களுக்கு துன்பம் ஏற்படுத்துகிற பொருளை விற்பனை செய்யக்கூடாது. மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிற விஷயங்கள், அது உணவுப் பொருளிலிருந்து உடையிலிருந்து எல்லாவற்றிலும் இருக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் டூப்ளிகேட் பொருள் தயார் பண்றார். அது என்னது? நல்ல பொருள் என்கிற நம்பிக்கையில் ஒருவர் வாங்குகிறார், ஆனால் அது டூப்ளிகேட்டா இருக்கு. இது நன்மையான வியாபாரம் இல்லை. அந்த மாதிரி ஆடை என்பது மானத்தை மறைக்கிறதுக்கு, அந்த மானத்தை மறைக்கக்கூடிய வேலையை ஒரு ஆடையை செய்யவில்லை, அப்படிப்பட்ட ஆடையை ஒரு விற்பனை செய்கிறான்னு சொன்னால் அது நன்மையான வியாபாரம் இல்லை. கலப்படமான உணவுப் பொருள்களை ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாரு, அது நன்மையான வியாபாரம் இல்லை. அப்ப வியாபாரத்தில் நன்மையை செய்கிற ஒரு மனிதர், இறைவனுக்கு அஞ்சி வியாபாரம் செய்யக்கூடியவர், அதே மாதிரி உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய இவர்களை தவிர வேறு எல்லா வியாபாரிகளும் மறுமை நாளில் குற்றவாளிகளாகவே எழுப்பப்படுவார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே நேரத்தில் நம்பிக்கையோடு, நாணயத்தோடு, நேர்மையோடு, உண்மையோடு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டியும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மை பேசி நம்பிக்கையோடு வியாபாரம் செய்கிற, நம்பிக்கையை காப்பாற்றி வியாபாரம் செய்கிற வியாபாரி மஅன் நபியீன வஸ்தீக்கின வஸ்ஸுஹதா, நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார், சித்தீக்கீன்களோடு இருப்பார், ஷஹீதுகளோடு இருப்பார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! அப்ப ஷஹீதுகள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவாங்க. எதனால? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள். அதனால நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தீனை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர்கள் சத்திய இஸ்லாத்திற்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டினார்கள். சித்தீக்கீன்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தியவர்கள். இவர்கள் எல்லாம் மகா உத்தமமானவர்கள், சொர்க்கத்திலே இடம் பிடிக்கக்கூடியவர்கள். அவர்களோடு சேர்ந்து வியாபாரியும் இருப்பாராம். என்ன நன்மை செய்து? நேர்மையான நாணயமான வியாபாரத்தை செய்து. அப்படியானால் ஒரு நேர்மையான நியாயமான வியாபாரத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? சத்தியத்திற்கு சாட்சி வழங்கக்கூடிய ஒரு செயலாக, நபிமார்களுக்கு சமமான ஒரு செயலாக, ஷஹீதுகளுக்கு சமமான ஒரு செயலாக நேர்மையான வியாபாரத்தையும் இஸ்லாம் கருதுகிறது. நாமளும் அப்படித்தான் கருதணும். அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை அர்ப்பணம் செய்வது மட்டுமல்ல ஷஹீதுடைய அந்தஸ்து, நேர்மையான முறையில் வியாபாரம் செய்தாலும் இது இஸ்லாம் கற்றுத்தந்தது. இஸ்லாம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறது என்று மாற்றார்களும் புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு நேர்மையான வியாபாரி நேர்மையாக வியாபாரம் செய்கிற பொழுது அவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார். உணவு குவியலிலே நனைஞ்ச பகுதியை அடியிலும் காய்ந்த பகுதியை மேலாகவும் வைத்து விற்று கொண்டிருந்த ஒரு வியாபாரி இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் கஷ்ஷா ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. சம்பவம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். மக்களுடைய கன்சியூமருக்கு மோசடி செய்யக்கூடியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்போ வியாபாரம் என் சொந்த விஷயம்னு சொல்லிட்டு யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. வியாபாரத்தில் மோசடி செய்கிறார் என்று சொன்னார் அவர் உம்மத்தே முஹம்மதியாவை சார்ந்தவர் அல்ல என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இப்படி நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ இந்த விஷயத்தை இன்னொரு கோணத்திலையும் நாம் யோசித்து பார்க்கணும். என்ன அது? நம்முடைய இந்திய திருநாட்டில் பல ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்டிலே நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது.
இந்த நாட்டிலே 25% மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 75% குறையாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நம்முடைய தொழில் மூலமாக, நம்முடைய வியாபாரத்தின் மூலமாக, நம்முடைய வருமான வழியின் மூலமாக இஸ்லாத்தினுடைய செய்தியை எடுத்து வச்சிருப்போமா? இவர் நேர்மையாக இருக்கிறார் முஸ்லிம் வியாபாரி. ஏன் தெரியுமா? அவருடைய இஸ்லாம் தான் இதை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வியாபாரத்தின் மூலமாகவும் இஸ்லாத்தை எடுத்து வைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் இந்த நாட்டிற்கு அதே அறிமுகமான அதே காலகட்டத்தில் தான் இந்தோனேஷியாவில், மலேசியாவில், அது மாதிரியான கிழக்காசிய நாடுகளில் எல்லாம் இஸ்லாம் அறிமுகமாச்சு. வியாபாரிகளாக வந்த அரபியர்களுடைய வழியாக இஸ்லாம் இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் மலேசியா, இந்தோனேஷியா, இந்த மாலத்தீவு மாதிரியான நாடுகளெல்லாம் முஸ்லீம் நாடாக இருக்கலை. அங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கலை. ஆனால் இன்றைக்கு அங்கெல்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். மாலத்தீவில் 100% முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? அங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்களான வியாபாரிகளான முன்மாதிரியான வியாபாரிகளால், அவங்களுடைய நேர்மையினால், நடத்தினால, அவங்களுடைய உண்மையினால, வாய்மை நிறைந்த வியாபார உத்திகள் மூலமாக அங்கெல்லாம் இஸ்லாம் பரவிச்சு. வியாபாரத்தின் மூலமாகத்தான் இந்தியா உள்பட இந்த நாடுகளெல்லாம் இஸ்லாம் பரவிச்சு. ஒரு காலகட்டத்தில் இங்கே முஸ்லீம்கள் யாருமே இருக்கலை. ஆமாம், பல வருடங்களாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாம் இந்த நாட்டில் வாழ்ந்துகின்ற இருக்கிற சமயத்திலையும் கூட இதுவரைக்கும் நம்மளால் ஒரு முன்மாதிரியான வியாபாரியாக, தொழிலதிபராக, தொழிலாளியாக நாம் வாழ்ந்து காட்ட முடியலை. அப்படிங்கிறது தான் நமக்குடைய பெரிய இழப்பு. நாம் அப்படி செய்கிறது இல்லை. சஹாபாக்கள், தாபியின்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த அடுத்த தலைமுறைகள் இந்த கௌரவமான முன்மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்தார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றமே வந்துச்சுன்னு சொல்லணும். பிரச்சாரத்தின் மூலமாக அல்ல, இஸ்லாத்தினுடைய நடைமுறை காரணமாக, குறிப்பாக வியாபார கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய நேர்மை காரணமாக வந்துச்சு. கண்ணியக்கூடியது, நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, இது மாதிரியான வழிபாடுகள், அதனுடைய நோக்கங்களையும் அதனுடைய உயிரோட்டங்களையும் நாம் மறந்துட்டோம். தொழுகை என்பது தொழுகைக்காக, வியாபாரம் என்பது வியாபாரத்திற்காக. அதாவது தொழுகை என்பது வழிபாடு. வியாபாரம் மாதிரியான விஷயத்தில் அந்த வழிபாட்டினுடைய உயிரோட்டம் வெளியே வர்றதில்லை. உண்மையிலேயே வெளியே வியாபாரம் மாதிரியான கொடுக்கல் வாங்கலிலே நாம் நீதியோடும் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தொழுகை மாதிரியான இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. சூரத்துல் அன்கபூத் என்கிற 29வது அத்தியாயத்தின் 45வது வசனம் அப்படி சொல்லுகிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு தடுக்கிறது, தடுக்க வேண்டும். ஒரு தொழுகை ஒரு மனிதனிடத்தில் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மனிதனுடைய கெட்ட குணங்கள் அவனிடமிருந்து அகன்று, பொய், மோசடி, கலப்படம், அது மாதிரி எந்த கேடுகட்ட செயல்களையும் விட்டும் ஒரு மனிதனை தொழுகை தடுக்க வேண்டும். தடுத்தா அதுக்கு பேர் தொழுகை. அப்படி இல்லை என்று சொன்னால் அது வெறும் சடங்கு. அப்போ இந்த உயிரோட்டம் என்பது நடைமுறை வாழ்க்கையில் வரணும். வழிபாடுகளின் உயிரோட்டம் நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும். நிச்சயமாக இந்த தொழுகை வெட்கக்கேடான பாவமான காரியங்களிலிருந்து தடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயிற்சியை, பண்பாட்டு பயிற்சியை நம்முடைய தொழுகைகள் நமக்கு தந்திருக்கா? தரலேன்னு சொன்னால் நம்முடைய தொழுகையை நாம் மறுபரிசீலனை செய்யணும். ஒரு மறு ஆய்வு செய்யத்தான் வேண்டும். நான் எதுக்கு தொழுகிறேன்? என்னுடைய தொழுகையின் மூலமாக எங்கிட்ட எந்த மாற்றமும் வரவில்லை என்று சொன்னால் பிறகு இந்த தொழுகை தான் என்ன காரணத்திற்காக எனக்கு கடமையாக்கப்படுகிறதுன்னு ஒரு மனுஷன் யோசிக்கணும். இந்த நாட்டில் நாம் முன்மாதிரி வியாபாரிகளாக, முன்மாதிரியான தொழிலாளிகளாக வாழ்ந்து பல லட்சம் அபூபக்கர், உமர் அது மாதிரியான ஆட்களை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அபூ தாலிப் மாதிரி முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் ஆதரவாளர்களையாவது நாம் உருவாக்கி இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய தவறான நடத்தைகளால், தவறான கொடுக்கல் வாங்கல் மூலமாக நிறைய அபூஜாஹில்களை, உத்பாக்களை, ஷைபாக்களைத்தான் நம்மை சுற்றி ஏற்பாடு செய்திருக்கிறோம், உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேணும், மாற்றப்படத்தான் வேணும்.
அதனால் நம்முடைய இபாதத்துகள் சீராகணும். சீராகிறதுனா என்ன அர்த்தம்? இபாதத்தினுடைய தாக்கங்கள் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் வர வேண்டும். அதான் மாற்றம். முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய முதலாளிகளும் வியாபாரிகளும் தொழிலாளிகளும் இப்படி இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் அடிப்படையில் ஏன் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய வருமான வழிகளில் ஹதீஸில் சொன்ன மாதிரி நாம் நடந்துக்குவோம் என்று சொன்னால், அது நம்முடைய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய செயல் மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தாவா, ஒரு அழைப்பு பணி. தனியாக நாம் போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வியாபாரத்தை இஸ்லாம் சொன்னபடி, நம்முடைய தொழிலை இஸ்லாம் சொன்னபடி அமைத்து கொண்டால் அதுவே இஸ்லாத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னது. அப்போ நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்ததனுடைய நன்மையும் கிடைக்கும், இஸ்லாத்தை எடுத்து வைத்ததனுடைய நன்மையும் கிடைக்கும். ஒரே நேரத்தில் 2 நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்முடைய உழைப்பும் சீராக அமைகிறது மாதிரி நம்முடைய பிற மக்களோடு இருக்கக்கூடிய உறவுகளும் சீராக இருக்க வேண்டும். சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையோடு நேர்மையோடு வாய்மையோடு வாழ வேண்டி இருக்கிறது. நம்முடைய தொழுகையும் நோன்பும் குர்ஆன் ஓதுவதும் திக்ரும் அவுராதுகளும் நம்முடைய முழு வாழ்க்கையை சீராக்க வேண்டும். நம்முடைய ஒழுக்கத்தை பண்பாட்டை வளர்க்கணும். நம்முடைய சமூக உறவுகளை பலப்படுத்தணும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் மூலமாக எவரும் நம்முடைய உறவை விட்டு வெளியேறிவிடக்கூடாது. அதுதான் உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு சமநிலையை பேணுவது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. இறைவா, எங்களுக்கு துனியாவிலும் நல்ல வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை கொடு என்கிற பிரார்த்தனை இப்படித்தான் அது அர்த்தமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு கொண்டு வரலாம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் இந்த சூரத்துல் ஜும்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஜும்மா வசனங்களில் முதல்ல குறிப்பிட்டதில் 2 செய்தியை நம்ம கவனிக்கணும். பாருங்க, இதானூதியல் இஸ்ஸலாத்தி மியௌமில் ஜுமாத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் இறைவனை நினைவு கூர்வதற்கு விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்அவ் ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தஹு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காக வெளியிலே செல்லுங்கள், நடந்து போங்க. 2 செய்தி இருக்கிறது. ஒரே அத்தியாயத்தில் தொழுகையை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், முடிஞ்சிட்டாக்க வியாபாரத்தை போய் பாருங்க, 2 நடக்கணும் என்று சொல்லுகிற அதே செய்தியில் இன்னொரு கவனத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இறை நினைவுக்கு வருகிற பொழுது விரைந்து வாருங்கள், சம்பாத்தியத்துக்கு போகும்போது நடந்து போங்க. அதுலேயும் நமக்கு ஒரு செய்தி இருக்கா இல்லையா? சம்பாத்தியத்துக்கு போகும்பொழுது காட்டுகிற அக்கறையை விட இறை நினைவுக்காக வேண்டி பள்ளிக்கு வருவதில் அக்கறை காட்ட வேண்டும். அதான் விரைந்து வாருங்கள் என்று சொல்ற அர்த்தம். சம்பாதிக்க போகும்போது நடந்து போங்கன்னு சொல்ற அல்லாஹ் பள்ளிக்கு வரும்போது விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியானால் நம்முடைய சம்பாத்தியத்தை விட அல்லது நம்முடைய சம்பாத்தியம் சிறப்பாக ஆகிறதுக்கு இங்கே வந்து தான் ஆகணும். ஒரு செய்தியோடு முடிக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாவும் அவருடைய தோழர்களும் எப்படி பற்றிருந்தாங்க பள்ளி தெரியுமா? அவங்களுடைய அத்துணை பிரச்சனைகளுக்குமான மர்கஸ். அதனால் பிஸ்னஸுக்கு போகும்போது வீட்டிலேருந்து டைரெக்டாக போக மாட்டாங்க, நேராக பள்ளிக்கு தான் வருவாங்களாம். சஹாபாக்கள் பள்ளிக்கு வந்து அங்கே அல்லாட்ட பிரார்த்தனை செய்து ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு தான் வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ போவாங்களாம். அதே மாதிரி வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது டைரெக்டாக வீட்டுக்கு போகிறதில்ல, நேராக பள்ளிக்கு வந்து அன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுது அல்லாட்ட சுக்ர் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்களாம். நம்முடைய முஸ்லீம்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்முடைய தொழிலாளிகள், நம்முடைய வியாபாரிகள், நம்முடைய முதலாளிகள், நம்முடைய பெரிய பெரிய வருமான வழிகளை பார்ப்பதற்காக வேண்டி உலகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி போகிறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்து அதுக்கு பிறகு வியாபாரத்துக்கு போகுது, வியாபாரத்தையும் தொழிலை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வெளியூர் பயணம் மேற்கொண்டாலும் வீடு திரும்புவதற்கு முன்னால் பள்ளிக்கு தான் வருவாங்க. அப்போ அவர்களுடைய மையத்தலம் எதுவாக இருக்கிறது? எதுவாக இருந்தாலும் சரி அது பள்ளி. அப்படியானால் அவர்களால் வியாபாரத்தையும் இபாதத்தையும் வேறுபடுத்தி பார்க்க முடியலைங்கிறது தான் அதோடைய கருத்து. ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்?
வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லும் மாதிரி இபாதத்து செய்கிறதுக்கு, பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ரெண்டும் வேறல்ல. இப்போ இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பேர்களை பார்த்து நாம் சொல்கிறோம், அல்லது முதியோர்கள், பக்குவப்பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில நபர்களை பார்த்து துனியாவும் இல்லை தீனும் இல்லை என்று சொல்வது அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தமோ இல்லையோ, நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த செய்திகள் உண்மையாகிவிடக்கூடாது. ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும், ஒரு உண்மையான தொழுகையாளியை பொறுத்த வரைக்கும் தீனும் இல்லை துனியாவும் இல்லைன்னு ஆயிடக்கூடாது. நமக்கு தீனும் வேண்டும் துனியாவும் வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டையும் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. துனியாவிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.